திங் பார்த்தோம் அப்படின்னா, இன்டெலோட ப்ராசஸர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்பன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து நம்ம வீடு இத எடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வீட்ல வந்து பிரியாணி பண்ணோம். ஓகேவா? இந்த பிரியாணி பண்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து வீட்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு கடையில போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் பை பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இங்க சிக்கன் பை பண்றேன், இங்க ரைஸ் பை பண்றேன், இங்க வெஜிடபிள்ஸ் பை பண்றேன். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட்டா கர்ட் பை பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சமையல் பண்றேன். ஸோ, இதுக்கான டைம் கன்சப்ஷன் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? டைம் கன்சப்ஷனும் கரெக்ட்டா இருக்கும். ஒர்க் லோட் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா இருக்கும். ஸோ, இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா விஷயமும் பண்றோம். அதாவது டைம் கன்சப்ஷன் சரி, ஒர்க் லோடும் சரி, எல்லாமே அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இதோட ப்ராசஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கரெக்ட்டா? இதோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றத விட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, இதோட டைமும் அதிகம். இதுவே பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீட்லயே எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எம்1க்கு நான் சொல்றேன். இப்போ நம்மளோட வீடு இருக்கு. ஓகேவா? நம்ம வீட்ல அதாவது நம்மளோட ஹோம் எடுத்துக்கலாம். நம்மளோட கிட்சன்ல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்லயே பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா விஷயமும் இருக்கு. ரைஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, கர்ட் இருக்கு. இந்த மாரி எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம